திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசிக்கான ரூபாய் 300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் மற்றும் ஸ்ரீவாணி டிக்கெட் ஆன்லைனில் வெளியிடும் தேதியை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இதில் பக்தர்களின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு இலவச தரிசனத்தில் வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 ஆகிய 3 நாட்களுக்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டு இலவச தரிசனத்தில் மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறங்காவலர் குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதற்கான டிக்கெட் ஆன்லைனில் நவம்பர் 27ஆம் தேதியான நாளை காலை 10 மணி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5 மணி வரை 4 நாட்கள் பதிவு செய்யும் பக்தர்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி ஆன்லைனில் எலக்ட்ரானிக் குலுக்கல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி டிக்கெட் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. இந்த டிக்கெட் பெற்ற பக்தர்களுக்கு மட்டுமே முதல் 3 நாட்களுக்கு சாமி தரிசனம் செய்ய சொர்க்கவாசல் வழியாக அனுமதிக்கப்படுவார்கள். அத்துடன் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு தினம்தோறும் 15,000 பக்தர்களுக்கு ரூபாய் 300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகளையும், ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு விஐபி டிக்கெட்களை ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்கள் என ஆன்லைனில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 300 சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் டிசம்பர் 5ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 10,000 நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு தினந்தோறும் 1000 டிக்கெட்டுகள் என டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. அத்துடன் டிக்கெட்டுகள் நேரடியாக திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது, திருப்பதி விமான நிலையத்தில் வழங்கப்பட்டு வந்த டிக்கெட்டுகளும் முற்றிலுமாக இந்த 10 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 வயது குழந்தையுடன் பெற்றோர்கள் செல்லும் தரிசனம் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு நிகழ்வு தரிசனங்களும் அர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.